ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு டே 6ஓட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஈவினிங் ரொட்டீன் வரைக்குமே நான் வந்து சேர்த்து தான் காமிச்சிட்ருக்கேன். ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் சாப்பிட்டேன் இதுதான் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்குமே எனக்குமே அது வந்து வீடியோவாக எடுக்கிறதுக்கு போர் அடிக்கும். ஸோ அதுக்கு தான் அப்படியே ரொட்டீன் லைஃபாகவே நான் காமிச்சிட்டேன். ஸோ வேக்கப் ஆனதுக்கு அடுத்து கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. நேற்று மலையில் வந்து இது எப்படி இருந்ததுன்னு நான் காமிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அது பழைய மாதிரியே கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஷர்வி கச்ச கச்ச கச்சான்னு மாற்றி வச்சுட்டா. ஸோ எப்போயுமே வந்து மடிச்சே இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து இப்போ ஆனுவல் டேலாம் வந்த உடனே அவள் அது இதுன்னு திங்ஸ் அவளாவே எடுத்துக்கிறாளா. நான் கொஞ்சம் வெளில போகும்போதெல்லாம் இதெல்லாம் கவனிக்க மாட்டேன். ஸோ அவளுக்கு வேணுங்கிறத அவள் எடுத்துப்பா. அகைன் வந்து நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். எது எங்கே இருக்குதோ அதே இடத்துல இருந்துருச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஹரிபரியாக எடுக்கும் போது கூட கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது தேடினா கூட நம்ம கையில் படாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் ட்ரா. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பிளாகில் காமிச்சிருக்கேன். டீப் க்ளீனிங்லாம் பண்ணணுன்னா எனக்கு கண்டிப்பாக ஆஃப் டேயாக தான் ஆகும். ஸோ ஷர்வியை ஸ்கூல் ரெடி பண்ணுற ஒர்க்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒர்க்கும் மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி டே கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் அதனால தான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பார்த்தேன். ஸோ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஏனோ தெரில, எனக்கு டல்லாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அது ஏன்னு தெரில. இப்போ வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் ஷர்வி வீட்டில் இருக்கா அப்படின்னா ஷாப்புக்கு போகிறது ரொம்ப ரேர் தான். யாராவது எமர்ஜென்சியாக நமக்கு வந்து இந்த பார்லரில் வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணுவாங்களோ அப்போ மட்டும் தான் போவேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சாரீ ப்ளீட்டிங் ஒர்க்ஸ் கூட இருக்குது. ஸோ அவளுக்கு வந்து உண்டியலில் வந்து காசு போட்டுட்ருக்கா. இப்போ க்ளீன் பண்ணதில் ஏதாவது ஒரு பர்ஸ் கிடச்சிதுன்னா, நார்மலாக பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம்ல, அதில் ஏதாவது சில்லறையெல்லாம் இருக்குன்னா எடுத்து பொறுக்கி உண்டியலில் போட்டுருவா. ஸோ அது மாதிரி தான் இந்த உண்டியலை வந்து அவள் வச்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் நல்லா படித்தானா நானே காசு கொடுப்பேனா மாட்டேனா, நிறைய நல்லா மார்க் எடுத்து டியூஷனில் டெஸ்ட்டெல்லாம் ஒழுங்காக எழுதிட்டு வந்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். அதில் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். காசு கொடுப்பாங்க, உண்டியலில் சேர்க்கலாம், ஃபேவரட்டான ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு கொடுப்பேன். பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு டோனர் கூட நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டேன். எப்பொழுதும் நம்மளுடைய சிக்னேச்சர் கொண்ட மாதிரி ஒன்று போட்டாச்சு. ஏன்னா அது போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதுவும் எனக்கு கிளிப்பு பார்த்திங்கன்னா எல்லோரும் மேலே போடுவாங்க, நான் கீழே போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே போட்டால் எனக்கு தலைவலி வருது. அது ஏன் என்ன ரீசன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு தெரியல. அவங்க சொல்கிற ரீசன் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறதுனால அப்படின்னு. பட் சின்ன வயசுலேருந்து போட்டுட்டு இப்போ திடீர்னு ப்ரெஷர்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது. பட் கிளிப்பு வந்து நான் சில டைம் போடாமலே போட்டுருவது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீழே போட்டுட்ருக்கேன் இப்போலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நேற்று வந்து நான் சுத்தமாக சாப்பிட்லையா வேறு. அதனால் காலையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துகிட்டே இருக்குது. வாட்டர்மெலன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பசி வந்துகிட்டே இருந்தது. பட் நம்ம இன்றைக்கி எந்த ஒர்க்குமே இல்லை. ஷர்வியை ஸ்கூல் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். 9 o'clock எப்படா போகுதுங்கிற மாதிரி ஆகிடும். பட் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குமா. அதுக்காக தான் சும்மா நம்ம ரீல்ஸோ ஏதோ பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பசி வந்துகிட்டே இருக்கும், சீக்கிரம் சாப்பிட தோணும். ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி இதை மாதிரி க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டீப் க்ளீனிங் இல்லைனாலும் சின்ன க்ளீனிங் அங்கங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஷர்வியோட ஆனுவல் டேக்கு போன திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன். மணி 9:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். 3 இட்லி தான் சாப்பிட போகிறேன். அதுவுமே ஓகே தான், ஏன்னா நம்ம சாப்பிடவே இல்லையா. ஸோ அதனால் வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே வாங்க சாப்பிட்டுட்டு. எனக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா, நான் பார்லர் போலையே தவிர வீட்டில் வந்து சாரீ ப்ளீட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ 2 சாரீ பண்ணணும். ஒன்று வந்து எனக்கு ஆல்ரெடி நேற்று ஒன்று பண்ணிவிட்டேன். ஸோ இன்னொன்று கஸ்டமருக்கு. ஸோ அதுவும் பார்க்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா சூடாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிட போகிற இட்லி 3. நானும் இன்னொரு இட்லி ஹாட் பாக்ஸ்லேருந்து திறந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டை நானே கொஞ்சம் ஃபேக்காக மாற்றிக்கிறதுக்காக, நம்ப வைக்கிறதுக்காக 2 இட்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டேன். இன்றைக்கி ஷாப்புக்கு போகலன்னு சொன்னேன். பட் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க ஷாப்பில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்காக ஷாப்புக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் த்ரெட்டிங் ஒர்க் முடிச்சோன்னே இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப கச்சன்னு தெரிஞ்சுது. இன்றைக்கி என்னவோ தெரியல, மார்னிங்லேருந்து க்ளீனிங் பண்ணுற மைண்டே இருக்குது. அதெல்லாம் எப்பயாச்சும் தான் வரும். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இதுக்கு ஒரு 2 hours ஆகும். ஷர்விட்ட கேட்டதுக்கு அவங்க விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னான். சரி ஓகே அப்போ நான் க்ளீன் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 hours கிட்டே அதை க்ளீன் பண்ணேன். அப்போயுமே எனக்கு ஒரு சில ஏரியாஸ் வந்து கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்னொரு நாள் போய் அதுவுமே டீப் க்ளீனிங் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா நான் இப்படி வச்சுருக்க மாட்டேன், எல்லாமே செட் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து ஜுவல் பார்க்க வரவங்களுக்கு எனக்கு காட்ட கரெக்டாக இருக்கும். பட் இப்போ ஜுவல் ரீசெண்டாக பார்த்தவங்களாம் இந்த சோக்கருக்கு இந்த ஆரம் ஓகே அவ்வளோ மாற்றி எடுப்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி அதிலே வச்சுட்டு போயிடுறாங்களா. அப்போ எனக்கு வந்து அது கஷ்டமாயிடுது திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு. அதை மாதிரி நம்ம ப்ரைடுக்கு போயிட்டு வரதும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க. நான் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்தாலும் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு அந்த பாக்ஸுக்கு வேணால் நான் பேமெண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதோட வாங்கி நான் வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ டீப் க்ளீனிங் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரேவாக நான் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். க்ளீன் பண்ணதெல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். க்ளீன் ஆகாதது அப்படி கசகசன்னு இருக்கும். ஏன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும் எந்த பாக்ஸ்லாம் இன்னும் நீட் ஆகலை அப்படின்னு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப இங்கே கடையிலே இருந்தேன் அப்படின்னா ஷர்வியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்குமே வீட்டில் வந்து ஒர்க் இருக்குது, சாரீ ப்ளீட்டிங் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை அவங்களுக்கு ஈவினிங் கொடுக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 ட்ரே கிட்ட விட்டுட்டு தான் வந்தேன். அடுத்து சாரீ ப்ளீட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரோஷினி தான் சமையல் பண்ணுறா. சாம்பார் மேக்ஸிமம் அவள் தான் வந்து சமையல் பண்ணிகிட்ருப்பா. நான் எக்ஸ்ட்ராஸ் ஒர்க் தான் பார்த்துட்ருப்பேன். ப்ளீட்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆதவ் தூங்கும் போது தான் மேக்ஸிமம் வந்து இந்த ஒர்க்கை நான் பார்ப்பேன். ஏன்னா அவன் வந்து தொட்டுட்ருப்பான். சாரீ இல்லைன்னா ரூமில் எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி சொல்லவே வேணாம், ஆதவ் ஷர்வி 2 பேரும் இருக்காங்களா. ஸோ அதனால் ஒரு சாரீ மட்டும் பண்ணிவிட்டு மார்னிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் என்னோடய சாரீ ஒன்று பண்ணணும்னு. அது வந்து நெக்ஸ்ட் டே ஷர்வி ஸ்கூல் அனுப்பிட்டு அதெல்லாம் தூங்கினதுக்கு அடுத்து தான் நான் வீட்டில் பண்ண போகிறேன். நான் ஷாப்புக்கு போய் ஃபோல்டிங் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஷாப் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்பேஸ் பார்த்தாத மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அகைன் நான் வந்து ஷாப்புக்கு போகிற மாதிரி ஆணுச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா ரைஸு, அதுக்கு ஈக்குவல் போர்ஷன் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து சாம்பார், அதில் வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே நான் கீரை சாப்பிட்டுட்டு தான் சாம்பார் பக்கம் வருவேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்கும். ஷாப்புக்கு போயிட்டு இப்போ தான் வந்து சுத்தமாக டைமே இல்லை வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இருந்தாலும் விலாகை கண்டினியூ பண்ணணும், நம்ம என்னென்ன சாப்பிட்டோங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கிளிப்பு வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ, ஷர்வி வீட்டில் இருக்கா, கடைக்கு போகலை அப்படின்னு. பட் அதுக்கு உல்ட்டாவாக நமக்கு என்னென்னா இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஹரிபரியான டேவாக மாறிடுச்சு. ஷாப்புக்கு அடிக்கடி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்கவே டைமே இல்லை. ஸோ எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்றத மட்டும் நான் சின்ன சின்ன கிளிப்பை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நான் ஷாப்லேருந்து வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ கரெக்டாக 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. 6:35 கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி தண்ணியும் ஒழுங்காக குடிக்கல, ஃப்ரூட்டு எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஃப்ரூட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. லஞ்சு சாப்பிட்டுட்டு கடைக்கு போகிறது, இப்போ வர்றது, காலையில் சாப்பிட்டுட்டு கடைக்கு போகிறது, லஞ்சுக்கு வர்றது, அந்த மாதிரியே போயிடுச்சு. தண்ணி வந்து பாட்டிலில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அது மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்டேன். இப்போ தோசை சாப்பிட போகிறேன். ஸோ 1 இல்லைன்னா 2 தோசை சாப்பிடுவேன். அந்த குட்டியாக ஊற்றுனா 2, ஒழுங்காக ஊற்றுனா 1 தோசை. அதுவும் நம்ம மில்லட்ஸில் பண்ணோம்ல, அந்த மாவு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு எக்ஸசைஸை முடிச்சுட்டு இந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தோசை ஊற்றும் போது ஸோ எனக்கு அடுப்பெலாம் ஆன் பண்ணிட்டேன். டைம் இல்லாமல் அதை ஆன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம இப்போ தோசை ஊற்றிட்டு டின்னரை பார்க்கலாம். டின்னரை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மில்லட் தோசை தான் எடுத்திருக்கேன், ப்ளஸ் சாம்பார் தான் எடுத்திருக்கேன். மில்லட் தோசை மாவு எனக்கு மட்டும் தான் அரைச்சேன் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு நாளுக்குமே அது இருக்குது. ஒரு நாள் வந்து எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 2 பாக்ஸில் தனித்தனியாக எடுத்து வச்சேன்னா அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு மட்டும் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலான்னு தான் நான் அரைச்சி வச்சேன் கொஞ்சம் சேர்த்து. ஸோ இதுக்கு வந்து கார சட்னி சூப்பராக இருக்கும். பட் நம்ம நான் வந்ததுக்கு அடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ சாப்பிட்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா மென்று சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடியே கொஞ்சம் சொல்லவே வேணாம். ஸோ அதனால் டைம் இல்லைன்னு இந்த சாம்பாரே தூக்கி சாப்பிட்டேன். பட் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மைதான். பட்னியாக இருக்கிறதுனால நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. நான் உண்மையிலே நல்லா தான் இருக்குது காம்பினேஷன். ஒரு காலத்தில் 7-8 காம்பினேஷன் வச்சுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த படத்தில் சொல்லுவானே, குயிலை பிடிச்சி. இதுக்கப்புறம் சாங் கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக டே 6 நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 7 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.